Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். நம்ம CNC மெஷின் ஃபீல்ட்ல நம்ம கரியர் growth எப்படி இருக்கும் அப்படினு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அதாவது ப்ரொடக்ஷன் லீடரா இருந்தா நல்லா இருக்குமா இல்லனா குவாலிட்டி லீடரா இருந்தா நல்லா இருக்குமா, நம்ம கரியர் எதுல நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த டவுட்டை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளேஷனை கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் லீடரை பற்றி பேசலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் லீடர் நம்ம CNC மெஷின் ஷாப்பில் ஒரு இதய துடிப்பு போல, அதாவது ஒரு மனுஷனுக்கு எப்படி இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதோ அதே போல ஒரு ப்ரொடக்ஷன் ஷாப்பில் ப்ரொடக்ஷன் லீடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்த ப்ரொடக்ஷன் லீடர் ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது டே டு டே, அதாவது டெய்லி எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எந்த மிஷினு யார் ஓட்டணும், மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கா, டூல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு உறுதிப்படுத்திக்குவார். மேன் பவர் மெயின்டைன் பண்ணுறது, சைக்கிள் டைம் ரெடியூஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது, டெலிவரி டைம் மெயின்டைன் பண்ணுறது, இது போல் ஒரு சில பொறுப்புகளெல்லாம் இவருக்கு இருக்கும், ப்ரொடக்ஷன் லீடருக்கு. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். இப்போது உங்கள் கம்பெனியில் ஒரு 10 CNC மிஷின் இருக்குது. நீங்கள் ரெகுலராக இருக்கிற ஷிஃப்டில் நீங்கள் ரெகுலராக ப்ரொடக்ஷன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்ஷன் லீடர். நம்ம குவாலிட்டி லீடரை பற்றி பேசுவோம். இவர் CNC ஷாப்புடைய மூளை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு மூளை எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமோ CNC ஷாப்பில் குவாலிட்டி லீடரும் முக்கியமானவர். குவாலிட்டி லீடர் பார்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, ரீஒர்க் அண்ட் ரிஜெக்ஷன் மினிமைஸ் பண்ணுறது, கஸ்டமர் சாட்டிஃபிகேஷன் காப்பாற்றுறது, ஆடிட்டிங் நேரத்தில் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது, இது போல் ஒரு சில வேலைகளெல்லாம் குவாலிட்டி லீடருக்கு இருக்குது. எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். குவாலிட்டியுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்கள், ஒரு பார்ட் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அந்த பார்ட்டு ஏன் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னு ரூட் காசஸ் அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் அந்த தப்பு வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இவருடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ப்ரொடக்ஷன் லீடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது டார்கெட்டு, அவுட்புட்டு, லீடர்ஷிப்புடைய ஸ்கில் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அது ஒரு குவாலிட்டி லீடராக இருந்தால் என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது டீப் டெக்னிக்கல் நாலேஜ் க்ரோ ஆகும், அதாவது கெயின் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சைடில் வேல்யூ இருக்கும். ஆனால் ப்ரமோஷன் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும். இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னு இப்போ நம்ம டிசைட் பண்ண போகிறோம். குவாலிட்டி லீடர் பெஸ்ட்டா இல்லைன்னா ப்ரொடக்ஷன் லீடர் பெஸ்ட்டா அப்படின்னு நம்ம இப்போ டிசைட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்யூச்சரில் பிளான்ட் மேனேஜராக ஆகணும் இல்லைன்னா ஆப்ரேஷன் ஹெட்டாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் க்ரோ பண்ணுறது நல்லா தான் இருக்கும். நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா கஸ்டமர் சைடு ஒரு குவாலிட்டி மேனேஜராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டி லீடராக இருந்தால் பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ, நம்ம CNC ஃபீல்டில் குவாலிட்டி லீடருக்கும் ப்ரொடக்ஷன் லீடருக்கும் தனித்தனியான வேல்யூ உண்டு. நீங்கள் தனிப்பட்ட விருப்பம் ப்ளஸ்ஸு ஃப்யூச்சர் பிளானிங் டிசைட் பண்ணி உங்கள் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸு கெரியர் ட்ரீமு ஏற்ற மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கெரியர் அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி CNC கெரியர் டிப்ஸ் வேணுமென்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.